ஆதியே துணை. எமபடர் அடிபடு கோடாயுதக்கூர். மெய்மை பிரகாச யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் திருவருட்குரல். சர்வதேச சாதி மத வேத மக்களுக்கும் மெய்வழிச் சபையாரின் நித்திய ஜீவ பரிசு. ஆதியே துணை. மெய்க்கல்வி கலாசாலை. சதுர்யுகங்களும் கண்ட மெய்மை. இறைவன் மனுக்களுக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகியது மெய்ப்பால் அறியவே. நூலறிவினர் இக்காலத்து இது ஏது என்பார்களே, அதுவானதா இருக்கும்? அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அட்சரபீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர்வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையுற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கிரக கோளறி வாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது. நம் தமிழ்நாட்டின் கண்ணே மெய்ப்பாலரி மெய்க்கல்விக்கு தேவபோதனாச்சாரியர் இல்லாத குறைவால் மங்கி போயிருந்த மெய்க்கல்வி கலாசாலை இதுகாலம் ஆசியா கண்டம் தமிழ் தொண்டைமான் சீமையின் ஊரல் மலைச்சாரல் வனாந்திரத்திடை விளங்கும் மெய்வழிச்சாலையில் மெய்க்கல்வி கலாசாலை உதய நெடும் கொடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது. என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அக விளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வி. மெய்க்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும் செயற்கரி பகாபதத்துள்ளுலாவும் பகுபத பிரத்தியட்ச காட்சி கோடா கோடிகளும் வீடடை கூர்ப்பு விழிப்பு நோக்கும் இவை ஆதித்தலை பாடமாக குறிப்பு உணர்ந்து ரூபில் நிரூபித்து நிரூபித்து போதிக்கப்பெறும். இப்போதனைக்குள் புகுதும்போது தடுமாறும் திகைப்பு தந்து தடுப்பனவான அழியும் தொழிலாபரணத்தன்மை தாகிய பொய்க்கல்வியின் முரண்திறனும் பொய்ச்செயல் பொய் எண்ணம் போலி ஞானம் சந்தேக பொது புலமையும் இவை போன்ற மலிவு அனைத்தும் மாறுபட கலைந்தெறி போதகம் இடையிடையே உலாவிக் கொண்டேறும். இவை எல்லாமாகிய அனைத்தும் வீரம் மலிந்த வெற்றி தமிழிலேயே செழித்து வளரும். இது காலம் உலகுக்கு ஒரே மெய்ப்பரென நாளடைவில் விளங்கத் தெரிபவராகிய இந்த கலாசாலையின் போதனாசக்தி தலைவர் கரைகாணா அறிவு கடலினுடைய முகடேறி முழுப்பேற்று குன்றேறி நிற்கும் மெய்வழிச்சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்துநாயகம் அவர்களாகவே இருப்பார்கள். அதற்குரிய சட்ட ஆம்பிள்ளைகள் இடையிடையே அவர்கள் ஆக்கினைப்படி காணப்பெறுவார்கள். நில்லாத நீர்சடை மேல் நிற்க வைப்பனவாகிய அறிவுக்கு ஆகார பொருளுணவு வேண்டுகின்ற வயது வந்த இச்சையுடைய அகில மக்கள் யாவற்றிராளுக்கும் மேற்படி தெய்வப்புலமை கல்வி கலாசாலையில் மெய்க்கல்வி முதல் போதனா பதிப்பு நடைபெறும் காலக்குறிப்புகள் வெள்ளி மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும், ஞாயிறு காலை 8 மணி முதல் 10 மணி வரையும். இக்கலாசாலையில் கற்க வருகின்ற ஏழை முதல் பணக்காரர் வரையுள்ள யாவற்றிராளுக்கும் இப்பழமை புதுக்கல்விக்கு பிரவேச கட்டணமோ சம்பளமோ யாதொன்றும் இல்லை. நிர்ணயமாக வாரந்தோறும் வரவேண்டுமென்ற நிபந்தனையும் இல்லை. இப்போதனையை பெறுவான் வேண்டி இக்கலாசாலைக்கு தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வ சித்தமும் உடைய உலகீர் எல்லோரும் அருகதையரென யதார்த்த மேடேறி கூவிக்கொண்டிருக்கும் மெய்க்கல்வி கலாசாலை. குறிப்பு: 1. கல்லாரும் கற்றோரும் அறிய வேண்டிய கடமை கல்வி இது. 2. உழவு கைத்தொழில் உத்தியோகம் முதலிய தொழிலாபரணருக்கு உலகப் புகழ் சம்பத்து வேலைகளை தடைப்படுத்தி விடுமோ நேரம் குறைந்து விடுமோ என்று தமக்குள்ளே ஊசாடும் ஒரு லேசான நினைவு வரலாம். ஆனால் ஜனகர் முதலாகிய எண்ணற்ற அரசரவர்களின் அரசாட்சி அபார வேலைகளையே ஒரு சிறிதும் தடுக்கவில்லையே. அற்ப நமது வேலையா தடைபடப் போகிறது என்று அவர்களை மெய்யாகவே அது நேரம் நினையுங்கள். திருவாக்கியம் எண் 2. உங்கள் அறிவில் சுணசுணப்பு வந்த பின் 6-7 வருடம் படிக்க பாடுபட்டிருப்பீர்களல்லவா? ஆம். ஆதியில் விளையாட்டை கருதியோ தாய் தகப்பன் கட்டாயத்தினாலோ படித்திருப்பீர்கள். போக போக
பிறரை பார்த்து விளையாட்டெல்லாம் மறந்து படிப்பில் ஒரு தோய்வு வருகிறது. ஒரு முயற்சி கலந்து ஓடுகிறது. அப்படி படித்த படிப்பே உங்கள் படிப்பு. நாம் அப்படி படித்ததில்லை. ஆனால் நாம் கல்வியை பழகி வந்திருக்கிறோம். வேதத்தை எழுத்தெழுத்தாய் படிக்கிறவனுக்கும் ஒரு கடையில் உள்ள சாமான்களின் பெயர்களை மட்டும் எழுதி எழுதி படிக்கிறவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? இல்லை. அந்த கடைக்கே அவனை கொண்டு போய் விட்டாலும், கண்முன் அங்குள்ள சாமான்களை எடுத்து காட்டினாலும் அந்த சாமானில் ஒன்றாவது தெரியுமா? தெரியாது. அந்த நிலையில்தான் வேத சாஸ்திரம் படித்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். எந்த வேதத்தை எடுத்து பேசினாலும் நாம் நம் கையிலுள்ள பழக்கத்தையே வைத்து பேசுகிறோம். அப்போது எல்லாம் தானே வந்து பொருந்தி கொள்கிறது. ஆகவே வேதத்தை பழகியவரிடத்திலே படிப்பது சுலபம் என்று தெரிகிறதல்லவா? ஒரு இரவிற்குள் நீங்கள் எம்மிடம் படிக்கும் படிப்பு வேறு எங்கும் எவ்வளவு காலம் இருந்து படித்தாலும் வரக்கூடியதாக இல்லை. உன் வயதை நீட்டி முன் சென்ற வயதையெல்லாம் புகுத்தி கோடி கோடி கால படிப்பு படிக்க வைக்கப் பெறுகிறது. இந்த படிப்பை படிப்பிக்கும் நம் கலாசாலைக்கு மெய்க்கல்வி கலாசாலை என்று பெயர் வைத்திருக்கிறோம். நாம் அதற்கு ஒரு உபாத்தியாயர். உன் வயது என்ன விலை பெறும்? பல கோடி ரூபாய் தருகிறோம் என்றாலும் ஒரு நாள் வயதை தருவாயா? தரமாட்டாய். பல கோடி ரூபாய் ஒரு நாள் வயதிற்கு நிகராகவாவது ஆகுமா? ஆகாது. அவ்வளவு அரிதிலும் அரிது, அருமையிலும் அருமையானதல்லவா வயது? அந்த வயதினை இறைவன் கிரயம் வாங்கி கொண்டா உனக்கு தந்தான்? இல்லை, இனாமாக தந்தான். இதை பற்றி ஒரு நாள் கூட நீ நினைத்து பேசினதுண்டா? இல்லை. அவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டாய். ஆகையினால்தான் உன் வயதை கொண்டு போய் இன்னொருவனுக்கு உத்தியோகம் என்ற பெயரில் அடகு வைத்து விடுகிறாய். இந்த உலகத்தில் ஒரு படிப்பு, வீரம் மென்மேலும் வீறிட்டு எழுகிற படிப்பு ஒன்று இருக்கிறது. ஹெட்டிங்கை, தலைப்பை பார்த்தவுடனேயே அந்த நூலை எழுதியவர்கள் இன்ன செயலுடையவர்கள்தான், அதிலுள்ள பொருள் இன்னதுதான் என்று தெரிகிற படிப்பு இருக்கிறது. இந்த மெய்க்கல்வித்திறன் வேறு நாட்டில் இல்லை. அப்படிப்பை நாம் படித்து பழகி வந்திருக்கிறோம். எம்மிடம் வருகிறவர்களுக்கு பழக்கியும் வருகிறோம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று அன்று உபாத்தியாயர் சொல்லிக் கொடுத்தார். நீயும் அதே பிரகாரம் படித்தாய். அதே மாதிரி பிறரிடம் பேசவும் பழகி கொண்டாய். ஆனால் நற்றாள் என்றால் என்ன என்றுதான் தெரியவில்லை. நற்றாள் என்பதை காட்டியென்றோ கற்பிக்க வேண்டும். தான் கற்றுக்கொள்ளாததற்கு முன் பிறருக்கு கற்பிக்க வந்து விட்டார்கள். ஒருவன் நற்றாளை காணவில்லை என்றால் அவன் கற்கவில்லை என்றுதான் ஆகிறது. நற்றாளின் லட்சணம் இன்னதென்று நம் முன்னவர்களும் நாமும் சொல்லி இருக்கிறோம். கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடானு கோடிமறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம், பழுதணுகாதாலயத்தின் நடன பாதம், பக்தருள்ள கோயில் உள்ளம் பூத்த பாதம், நழுகுமனத்தவர்க்கதுவே நாச பாதம், நம்பினவர் குடிதிருவங்கேறும் வாழ்வே. ஆதிமை உதயபூரண வேதாந்தம். உனக்கு எல்லா உதவியும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கிற அழியாது யவனத்தோடும் பெருமையோடும் விளங்கும் நற்றாளாகிய அத்திருப்பாதத்தினை தரிசிக்கவில்லை என்றால் கல்வியின் பயனை அடையாதவனே ஆவாய். இதை நாம் ஏன் பேசுகிறோம்? அது எம் கையிலுள்ள சரக்கு, எம்முடைய சொந்த வியாபார பேச்சு. நம் வியாபாரம் மிக லாபகரமான வியாபாரம், இருவுலக வியாபாரம். காலாகாலமாக இந்நில உலகிற்கு பாரவான்களால் கொண்டு வர பெற்ற வியாபாரம். இதையெல்லாம் யாராவது நின்று கவனிக்கிறதுண்டா? இல்லை. அத்திருப்பாதம் இவர்களுக்கு தேவையில்லை போல் தோன்றுகிறது. திருப்பாதத்தை போலிருந்தால் போதுமென்றால் பணத்தை போலிருந்தால் போதுமென்று இருந்து விடலாமே. கற்பதற்கு முன் கற்றுவிட்டோம் என்று சொல்லி திரிபவர்களை கேட்க இதுவரை ஆள் வரவில்லை. இப்போது கல்விக்கு சொந்தக்காரர் வந்துவிட்டார்கள். ஆகவே இனி அந்த பருவராட்டு செல்லாது. இவர்கள் படித்த முதல் எழுத்தே,
அதாவது ஊமை எழுத்தாகிய பிள்ளையார் சுழியே மொட்டை எழுத்தாய் போச்சு. குழந்தைக்கு முதல் எழுத்து தெரியுமா? தெரியாது. அதற்கு அது சரி, அது போகட்டும். வயது வந்த உனக்கு அது இன்னதென்று தெரியுமா? தெரியாது என்கிறாய். பிறகு நீ எதற்கு படித்தாய்? அறியோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை. இதனை படிப்பதற்கு முன்பே ஏன் படிக்க வேண்டும் என்று அந்த வாத்தியாரை கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த ஊரல்மலை காட்டிற்குள் வந்திருக்கிற இந்த வாத்தியார் அதை உனக்கு கற்பிப்பார். சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை, ஏழ்நிலை கம்பமாய் 3 உலகத்திலும் ஊடுருவி நிற்கும் அந்த திருப்பாதத்தை தான் நற்றாள் என்றார்கள். இருளை சங்காரம் செய்து ஜீவ கிரணோதயத்தை உன் உள்ளத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அகமிய குருவினுடைய மெய்க்குருவினுடைய துணை கொண்டு, அதாவது உதவி கொண்டே அல்லாமல் ஊமை எழுத்தாகிய அந்த மெய்யறிவு நற்றாளை நீ காண முடியாது. அத்திருப்பாதத்தை தரிசனையாக உன்மேல் ஏற்றி வைக்கின்ற குரு வாழ்க குருவே துணை என்று முதற்குறியாக அங்கு எழுதி வைக்கப்பெற்றிருக்கிறது. ஆதியிலே விட்டு வந்த அதைத்தான் இப்பொழுது நற்றாள் என்று திருவள்ளுவநாயனார் அவர்கள் சுட்டுகின்றார்கள். அது அந்த ஊமை எழுத்து உன்னுடைய ஜீவாதார ஆட்டமாக இருக்கிறது. உன் நெஞ்சை 2ஆக கிழித்து இதோ பார் என்று உன் இதயாசனத்திற்கு கூட்டி போய் காட்டினால்தான் அது உனக்கு தெரியும். அதை உனக்கு அறிவிக்கவே இந்த கலாசாலை வந்துள்ளது. ஆனால் மக்களோ அந்த நற்றாள் தெரியவில்லையே என்ற எண்ணம் கூட இல்லாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். அந்த நற்றாளை கற்பிக்கின்றவர்கள் தூரத்தில் இருக்கும்போது அவர்களை பெரியோர், ஆன்றோர், செம்மல், குருபிரான், ஞானி என்ற எத்திர நாமங்களோடு அழைத்தாலும் அவர்கள் தேகம் மறைந்த பின் அவர்களைத்தான் தெய்வம் என்று உலகம் கொண்டாடுகிறது. இப்போது இந்த நாட்டில் போலிகள் வந்து நுழைந்து விட்டார்கள். கல்வி என்பது யாரிடமும் இல்லை. யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை. அப்படிப்பட்ட உலகிற்கு அந்த மெய் ஆயுதத்தை தர நம் சாலை வந்திருக்கிறது. கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு உன் வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்துவிட்டாய். அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு. நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குடியேற்றுவிக்க எழுந்ததுவே கல்வி. எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கி கொள்ளுகிற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி. அந்த கல்வி இங்கு முளை கண்டு இருக்கிறது. கல்வி என்ற அந்த உண்மை பெட்டகம் 7 வகை பொருள்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதன் ஏட்டை ஒருவன் எடுத்து விரிக்க முடியாது. பாவம், அவனுக்கு அது இருக்கிற இடமே தெரியாதே, விரிக்கிறது எப்போ? திருவாக்கியம் எண் 3. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். இது காலம் உதயமானதற்கு காரணம். விரிபுவன வேத மாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமாகிய திருநாளில் பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி 2/6/1966 பல ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நிறைந்த சபையில் அங்கனம் இறக்கப்பெற்ற ஆண்டவர்கள் திருவாயுரை. ஆதி தலைநாளில் நாம் உங்கள் பாட்டையர் தணிகைமணிப்பிரான் அவர்களோடு சர்வத்தையும் விட்டு துறவு பூண்டு எழுந்து மெய்யான வேட்கையில் ஒருமுக துணிவு காரங்கொண்டு புறப்பட்டு போன காலத்திலே நாம் பிறந்த சாதி எம்மை பழித்து புறக்கணித்தது. மற்றைய சாதி மதத்தினரும் எம்மை சேர்த்து கொள்ளவில்லை. அது நேரம் அந்த மூர்க்ககால இளமை பருவத்தில் எமது உள்ளத்தில் ஒரு துணிச்சலான எண்ணம் வந்து பூத்து நின்றது. நித்திய வாழ்விற்கான அறிவறிந்த ஒரு சாதியை, ஓர் ஊரை நாமே உண்டாக்கி கொள்வோம். இவர்கள் நம்மோடு ஒட்டாவிட்டால் போகட்டும் என்று நினைத்தோம். பிறகு நமது தவ வேல் வலிமை ஏற்றத்தால் விளைந்த கூறிய சத்திய அறிவு கொண்டு பார்க்க பார்க்க எல்லா ஜாதி மதங்களின் பழக்கத்திலுள்ள வேதாந்தங்கள், அனுஷ்டானங்கள், வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழ்கின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்ச்செயல் இல்லை. யமனை மிகைக்கும் தவ வணக்க நிஜச் செயலாகிய சர்வ மதங்களினுடைய
அந்த மெய்ச்செயல் யாவரிடத்தும் இல்லை என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் எமக்கு தெரிய வந்தது. மேற்கூறியபடி துறவு பூண்டு எழுந்த நாம் குருபிரானவர்களே கதியென பின்தொடர்ந்து 22 வருடங்கள் அவர்களோடு உயிரும் உடலும் போலே உருவமும் நிழலும் போலே விழியிமை சேர்க்கையராய் அகிலவலம் வந்தோம். அதன் பின் அவர்கள் உத்தரவுப்படி ஆடு மேய்க்கும் தொழிலாபரணத்தை ஓராண்டு காலம் மேற்கொண்டு இருந்து அது முடிந்ததும் எமது குருகொண்டல் அவர்களின் பெரிய திருவுள்ளத்தின் கட்டளைப்படியே மதுரையம்பதி அடுத்த திருப்பரங்குன்றின் குகையில் நெடுநாள் அன்ன ஆகாரமின்றி கடும் தியானமுகமாக தவத்தில் இருந்து விட்டோம். அவ்வாறு இருந்து இக்கலிப்பவக்கர உலகத்தை துண்டாடி புது உலகம் புறப்பிப்பான் வேண்டி பேரருள் ஆயுதங்களை சத்திய யுகப்பரிசு தேவ சன்னதங்களாக பெற்று ஆசீர்வாத கங்கணமும் பூண்டு பூர்த்தியானதும் சர்வ வேதங்களினுடைய உயிர் ஆதிக்க பதவிகளை எல்லாம் பூரணமாக எம் இதயாசனத்தின் கண்ணே நிரம்ப பதிப்பித்து எம்மை வாளுருவி விட்ட எமது நிறையறிவுக்குடி வரத திலகபிரான் அவர்கள் இட்ட கலங்காநிலை நலங்கோடற்ற ஆக்ஞையின்படி எமது கையில் நிறைந்து எழிலோங்கி நிற்கும் சர்வஜத்தன்மையின் நிரந்தர மகிழ்ச்சியை ஜாதி மத வேற்றுமையின்றி மனுக்கோலம் எடுத்த அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்னும் எமது தவ வலிமை தனித்துணிவு ஒரே நாட்டத்தோடு மதுரை, திருப்புத்தூர், திருக்கோஷ்டியூர், கீழச்சேவல்பட்டி, காரைக்குடி, தேவகோட்டை முதலிய இடங்களில் தங்கி தங்கி பிரசங்கம் செய்து வந்தோம். அது காலத்திலே அங்குள்ள மக்கள் வாழ் ஆடம்பர உல்லாச வாழ்க்கையும் நாகரீக வெளிமினுக்கு பாடும் அதிகமாக மலிவுற்று ஞான வாழ்வில் லட்சிய உணர்வே இல்லாமல் இருப்பதைக் கண்டு அந்த ஊர்களை எல்லாம் விட்டு கடைசியில் மானாமதுரைக்கு அடுத்த ராஜகம்பீரத்தில் வந்து தங்கினோம். அங்கு நன்னெறி அழிக்கும் விண்ண வெங்கலியை மாற்ற செந்நெறி பிரசங்கம் செய்து வரும் காலத்திலே படர்செறி பவத்தலை பொறாமை பாதகர்கள் ஜகம் உய்ய வந்துள்ள நம் தெய்வ மெய்ச்செயலை அழித்துவிட நினைத்து இரவு பகலாய் பல இன்னல்கள் இயற்றி வர அவை யாவும் வெற்றி காணாது போகவே நாம் இருந்து வந்த குடிசைக்கும் இரவு நேரத்தில் நாம் உள்ளே இருக்கும்போது வெளித்தாளிட்டு தீ வைத்து இழைத்த கொடுமையில் நின்றும் தப்பி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த காரைக்கால் நோக்கி கால்நடையாக ஒரு லங்கோடு ஒரு யோகதண்டு கவுன் உடையுடன் தனித்து சோழ வளநாட்டு தஞ்சாவூர் தாண்டி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் காலத்தில் இரவெல்லாம் பட்டினி. காலை இளநேரம் ஒரு ஏரிக்கரையில் ஏறி மறுபுறம் இருந்த மடையின் பக்கம் இறங்கி பசி கொடுமையால் ஏதாவது ஊரோ வீடுகளோ தெரிகிறதா என்று பார்த்த வண்ணம் நடக்கும்போது எம் உள்ளத்தில் ஓர் எண்ணம் வந்தது. நமக்கென மெய்யான தவச் செயலுடைய ஒரு மதமும் ஓர் ஊரும் உண்டாக்கி கொள்ள வேணும். அப்படி இருந்தால் நமக்கு இம்மாதிரியான கஷ்டங்களெல்லாம் வராதே என்ற நினைவு வந்தது. பசியால் வருந்தி அனாதையைப் போல் நாம் போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கட்டி கிடக்கிறது குட்டிச்சுவரு, கணா காணுகிறது மாட மாளிகை கூடகோபுரம் என்று சுலோகம் சொல்லுவார்களே, அந்த மாதிரி அல்லவா நாம் நினைக்கிறோம் என்ற நினைப்பும் வந்தது. அந்த சுலோகம் கழுதையையும் அந்த சுபாவத்தில் இருக்கிற மனிதர்களையும் குறிக்கிறது. அவர்களால் இந்த காரியம் செய்ய முடியாததுதான். ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஜ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. ஆகவே அந்த சுலோகம் நமக்கு பொருந்தாது என்று எண்ணியவர்களாய் மேல் நடந்தோம். சத்திய வாழ்க்கைக்குரிய ஓர் ஊரும் மரளி கைதீண்டா மெய்மதமும் உண்டாக்க வேண்டும் என்றிருந்த அந்த எண்ணம் இந்நெடுங்காலமாகி எண்ணற்ற பாடலாம் அனுபவித்து இங்கு வந்து வனாந்தர உத்தியோவன மெய்வழிச்சாலையில் வந்து நிறைவேறி விடிந்தது இந்நாள். யமன் கைதீண்டா தனித்த வல்லபமாகிய ஜாதி மத வேதங்களின் சாயுட்சிய நிலை இன்று யார் கையிலும் இல்லை. அத்தனி வல்லப பரிசுத்த சத்திய ஓர்நிலை மேம்பாட்டினை கொண்டு நாம் நடத்தி வருகின்ற நமது அகண்ட ஜீவ பண்டித அருங்காரண பெருக்க விரிப்பை பார்த்து பொய்க்குபாட பொறாமையை இன்னும் விசிறிக்கொண்டிருப்பவர்கள் அதையே தங்களுக்கு ஜீவனமாக வைத்துக்கொண்டு மாற்ற முடியாத அசட்டு துணிகர பொய்யர்களாய் நின்று மென்மேலும் படர் விரிப்பதைக் கண்டு இவ்வளவு பெருந்திரளாக உள்ள நமது மக்கள் சகிக்க முடியாத துன்பத்திற்கு ஆளாவதால் இனியும் அவர்களோடு நமக்கு எவ்வித உறவும் ஆகவே ஆகாது என்ற தீர்க்கமான எண்ணத்திற்கு வந்தோம். அதோடு கூட அடுத்து வரும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக
சர்வசங்கார ஊழித்தீர்ப்பு அழிவு காலம் வர நெருங்குவது நமது பாதையில் முழு தோற்றமாக தோன்றி நிற்கின்றபடியால் இப்பவே நாம் நம் மதத்தை தனித்து மாற்றி பிரித்து கொள்ள வேண்டும். நமது மதத்தின் நாமம் முன்னுள்ள பண்டைய மதங்களின் நாமத்தில் ஏதாவது கொஞ்சம் ஒட்டியிருந்தாலும் நம்மை அவர் இவர் என்று சொந்தம் பாராட்டி எச்சித்தென குறைகூற வருவார்கள் என்ற முடிவுக்கு இதுநாள் நாம் வந்துவிட்டோம். ஆகவே சர்வ மதங்களின் அகமியத்தில் இருந்தும் புழக்கத்தில் இல்லாது மறைந்து போய்விட்ட அதிதீர்க்க அடிப்படையாகிய மகா அருங்காரண அகில மனுக்குலம் அனைத்தினுக்கும் வேண்டுவனவாகிய முத்திச் செயலை வைத்து மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்ற நாமத்தை நமது மதத்திற்கு இன்று சூட்டுகின்றோம். அனந்தாதி தேவர்கள் நாங்கள் பூரண சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெருந்தொனி எழும்ப வீறு கொண்டு ஆரவாரித்தார்கள். தொடர்ந்து ஆண்டவர்கள் நேரடியாக நம் கையகத்து நின்று விளங்கும் தவ ஆதிக்க அழியாநிலை அருங்காரணச் செயலைத்தான் ஒரு நாமம் கொடுத்து எடுத்து வைத்துள்ளோம். சர்வ உலக மனுக்குலமும் சர்வ உலக உயிர்கோடிகள் அவ்வளவும் மரளி கை அடக்கமே. அந்த மரளி எமது கை அடக்கம். இந்த செயலை வைத்துத்தான் நம் மதத்திற்கு இந்த நாமம் தந்தோம். போடு முத்திரை. நித்திய தூலம் எடுக்கும் நேரமாகிய அதை உலக மக்கள் சாவு என்கிறார்கள். அது நமக்கு நித்திய நெடும் வாழ்வு வரம் பெறும் பொன்னுடல் தோன்றி வரும் பிறப்பிடமாயிருக்கிறது. இந்த அழிதேகத்தில் அனித்திய தூலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற இகத்துடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போது அவற்றையே போதுமென்று இருந்து விடாமல் நித்திய தூல பிறப்பு எடுப்பதற்காக ஒரு கருவறையில் இருக்கிறீர்கள். அதுதான் ஆசானின் அன்பகத்து இருந்து வாழ்வது. அந்த கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசான் அவர்களுடைய நித்திய அருட்பிரசாத அமுது என்ற சத்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இடையரா அன்பேறும் தவப்பிடியுடன் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதுதான் மரளி கைதீண்டா நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பிப்பதற்கான ஒரே வழி. சர்வ மதங்களின் அடித்தளமாகிய உண்மை நிசத்துவ சத்துவ சத்திய உயிர்ப்பு மரளி கை தீண்டாமையே. இத்தனிச் செயல்தான் நித்திய ஸ்வர்ணபத தூலம் எடுப்பது. அது தவறுமையானால் கசப்பு என்னும் தீட்டு நாற்ற ஜலம் வெளியாகி நித்திய அவஸ்தை தூலமாகிய அலகை தூலம் வந்துவிடும். நம்முடைய மெய் மதத்திற்கு வேண்டிய சட்டதிட்டங்களை அப்போதைக்கப்போது உண்டாக்கி கொண்டே வருவோம். எல்லோரும் தலை கொடுத்து நிற்பீர்களா என்று ஆண்டவர்கள் வினவி அருளியதை கேட்டதும் அனந்தாதி தேவர்கள் அப்படியே தலை கொடுத்து நிற்கிறோம் என்ற சப்தத்துடனே வந்த அவதார புருஷர்களாலும் முடிதரித்த பலங்கொண்ட அரசர்களாலும் அறிவுடைய மதி மந்திரிமார்களாலும் காலாகாலம் முழு பிரயாசைப்பாடு கொண்டும் நீக்கி களைந்தெறிய முடியாத எங்களுக்கிடையில் இருந்த மகா கொடுமையோங்கிய பல்வேறு ஜாதி மதங்களின் அஞ்ஞான இருள் வேற்றுமை கோரங்களை அறுத்தெறிந்த எங்கள் ஆண்டவர்களே, தங்களுடைய மானெடுங்கால ஓயாத முயற்சி உயிர்முனை பாடுகொண்டு புலியும் பசுவும் ஓனாயும் மாடும் வேங்கையும் மானும் ஒரே துறையில் தன்னிச்சையாக மனமு வந்து தண்ணீர் குடிப்பது போல் எங்களை ஆக்கி மாறாத ஆன்மநேய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபத்தை எங்கள் இதய மாளிகையில் ஏற்றி 56 ஜாதிகளாய் பிரிந்து கிடந்த எங்கள் எல்லோரையும் ஒரே தெய்வ மெய்க்குலமாக விளங்க உதயம் செய்து வைத்த எங்கள் அத்தா, யுகங்கோடி காலமாக வேத மாமரைகளின் உள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்காரண நித்திய முத்தி நீதி மாணிக்கச் செயலை எங்கள் எல்லோருடைய தலையிலும் என்றும் மங்காது ஏற்றி வைத்த எங்கள் முத்தி பெருமானே, எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூல சக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்க்குல உதய அருங்காரண பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தியாலும் நெடுங்கால தவோன்னத வலிமை கொண்டும் செய்து முடித்த எங்கள் மெய்வழி அனந்தர்குல தெய்வமே, சத்தியமாக தலை கொடுத்து நிற்போம். இது நேரம் முதல் எங்கள் உடல் பொருள் ஆவியை தங்களுடைய நீதி மாணிக்க நித்திய முத்தி மத வளர்ச்சிக்காகவே தங்களின் கை ஆயுதமாக உபயோகித்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் தவமேருவே என்று பல ஆயிரக்கணக்கான சாலை மாமணி சேகர மக்கள் பலரும் பலவிதமாக சபையில் ஒருங்கே நின்று கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட நீண்ட நேரம் வணங்கி தோத்திரம் செய்து ஆரவாரித்து
சப்தம் ஓயாது எழும்பியதால் ஆகாயம் கிடுகிடுவென்று அலறிக்கொண்டே இருந்தது. அது கண்ணுற்ற ஆண்டவர்கள் தங்கள் ஜீவ சிம்மாசன கொலுபீடத்திலிருந்து எழுந்து நின்று மக்களை பார்த்து கையமர்த்தி, உங்கள் வேண்டுகோளாகிய அன்பென்னும் பெரும்பிடியை நாம் இன்று ஒப்புக்கொண்டோம் என்று ஆசீர்வதிக்கவும் அனந்தாதி தேவர்களின் ஆரவாரம் உத்திரவுக்காக நின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்களும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். தொடர்ந்து ஆண்டவர்கள், இந்த உலகத்திலுள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தான். மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்தே அவ்வளவும் படைக்கப் பெற்றது. எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதுவே இறைவனின் பெருங்கருணை பேரருள் எண்ணம். ஒருவன் நன்மை அடையவும் மற்றொருவன் தீமை அடையவும் படைக்கப் பெறவில்லை. அந்த நித்திய நன்மை என்ன தெரிகிறதா? சாவுடைய நேரத்திலே அலகை தேகம் எடுத்து முடிவில்லாத நெடுங்கால அவஸ்தைக்குள் நுழையாது என்றென்றைக்கும் நீங்காத மகிழ்ச்சிகர பேரின்பம் அனுபவிக்கின்ற நித்திய தேகம், மரளி கைதீண்டா வைரமணி தேகம் எடுப்பதே அந்த நித்திய நன்மை. அந்த ஒரு தனித்த நன்மை அடையவே இறைவன் மனுக்குலத்தை படைத்தான். மனுவாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்பதையே எல்லா வேதங்களும் பேசியுள்ளன. சகல வேதங்களின் அடிப்படை இதுவே. வேதங்களில் ஒன்று உயர்வு, மற்றொன்று மட்டம் என்று இருக்குமா? கோபத்தில் ஒரு வேதத்தையும் பிரியத்தில் ஒரு வேதத்தையுமா இறைவன் இறக்கியிருப்பான்? ஒரு சிலர் நன்மை அடையவும் மற்றையோர் தீமையடையவுமா வேதங்கள் இறக்கப் பெற்றிருக்கும்? அப்படி இல்லை. வேதங்கள் அனைத்தும் வந்தது மேற்சொன்ன மரளி கைதீண்டா தனித்த ஒப்பற்ற பரிசுத்த செயலாகிய அந்த ஒரு காரியத்திற்கே. அவற்றில் மேன்மை தாழ்மை இல்லவே இல்லை. சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், சொராஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜைன மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும், அது மனித குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளி கைதீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சுவர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோடுவதுதான். இதை திட்டமாக அறிவித்து செயல் நிரூபணையோடு பழக்கி வருகின்ற இடம் இந்த நெடும் பிரம்மாண்ட உலகத்தில் இப்போது இது காலம் நம்முடைய சாலை எல்லை ஒன்றே ஒன்றுதான் என்று ஊழி பெயர்த்தறி கோளறி வாழ்க்கை ஆழிவாள் ஐயர் எங்கள் சாலை ஆண்டவர்கள் ஒரு தனி பெருங்கருணை அதிசோபன கலாநிதி வருஷிப்பாகிய சர்வ மதங்களிலுமுள்ள மெய்வழி வலிமை கொண்டு இவ்வுலகம் முழுதினுக்கும் தீர்க்க தெளிவு பிறங்க அருளிச் செய்கின்றவர்கள் அருளிச் செய்தார்கள். ஆண்டவர்கள் அருட்பிரசாதம். இப்போதிருக்கும் 56 ஜாதிகளடங்கிய பல ஆயிரக்கணக்கான எமது மெய்வழி பெருங்குல மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்வது போலவே இதனை பார்த்து தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்க. தீர்க்க தரிசனம். ஸ்ரீ காகபுசுண்டர்பிரான் ஜீவமந்திரம். நாதன்தான் வந்துலாவ சனத்தினுள்ளே நன்மை தரும் விந்தையதால் அரசராதி வேதந்தான் என்றறிந்து போற்றும் போது விவேகம் காண் கொடுத்தவரை விடாது ரட்சித்த போதந்தான் அந்தந்த சமயத்தார்க்கும் பொருத்தமாய் காட்சி தந்து முடிவு தன்னில் மாதந்தான் கொடுத்த குலம் சரியாமென்று மாற்றவும் சோதிப்பார் முதன்மையாகும். வால்யம் 50 95ஆம் பாட்டு. உண்டு காண் தேவராதி முனிவரெல்லாம் உலகினில் தெரிந்து கொண்ட மார்க்கமெல்லாம் பண்டு காண் எனத் தள்ளி புதுமை ஒன்று பரிபலிக்கும் அக்கால சிலது விந்தை தாண்டுவதோர் குறிப்பதிலே பளிங்குமாக தரையதனில் இவன் பார்க்க ஆட்சியாமே விண்டுரைக்க பலபாகம் ஒன்று செய்து
விவரிக்க பூர்த்தியதே அடுத்ததும் பார். வால்யம் 69 23ஆம் பாட்டு. சத்திய வேதம் 1 கொரிந்தியர். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 15ஆம் அதிகாரம் 55ஆம் வாக்கியம். திருவாக்கியம் எண் 4. மதிப்பிலடங்கா மாணிக்கப் பரிசு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாளத் தீட்டு பிணநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய்மதம். இறைவனால் அனுப்ப பெற்ற அவரவர் மத வேதங்களிலும் உள்ள நிகரற்ற உயிராணிச் செயல் இதுவே. இதை நிரூபணை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது. குரு சாலை ஆண். பூமண்டலமே அழியும் நாள் அடுத்து விட்டது. அடையாளச் சத்தம் அலறுவது கேட்குது, தெரியுது. தோற்றத்தில் உன்னைப் போலவே நானும் இருக்கும் ஏ பெரிய உலகமே. மனிதனுக்கு இந்த அனித்திய தூலதேகத்திற்கு பின் ஜீவதேக வாழ்வுதான். முடிவு இல்லாத ஊழி கால ஸ்வர்க்கபதி வாழ்வு. அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன். இறைவன் உன்னை இடையில் அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்லுகின்றேன். இதற்கு மேல் யான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. நாசி வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் எத்திர வல்லபம் படைத்தவராயிருப்பினும் யமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தையின் பலங்கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவர்களுக்கு இல்லை, இல்லவே இல்லை என்பதை மனிதகுலம் தெரிந்து கொள்ளட்டும். சத்தியவேதம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வாக்கியம் பார்ப்பீரா. 1967 வருடங்களாக ஒலிவாமலை வைவசிய தவப்பாடுற்று பெற்ற நெடுங்கால தெய்வ முதல் இது என்று கட்டாயமாக நினை. வாசகம் கொஞ்சமாக இருக்குதென்று நினையாதே. செயலோ மகா நிகரற்றது. நிறுத்து படித்து பார். சர்வேஸ்வரனால் ஏற்படுத்த பெற்ற மெய்த்தவ ஞான குரு பாரவான்கள் நாசியின் வெளியே மூச்சு ஓடா தவம் உடையவர்கள். அப்படியில்லாமல் கடுதாசி படிப்பு பட்டம் பரிசு பெற்று வரும் தன்னை எறியா பொய்க்குரு பிரசங்கிகள் மனிதர்களை யமன் கை ஒப்புவித்து நரகத்தில் தள்ள செம்மறியாட்டு கூட்டங்களாக உலகெங்கும் தோன்றிவிட்டார்கள் என்று ஆண் பெண் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கோ என்று அடி டமாரா. திருவாக்கியம் எண் 5. ஜீவன் பஞ்சு இழை மயிரிழையை காணிலும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது. அந்த இழையிலே ஒரு துளை, அதனுள்ளே ஆவியாக நிற்பது நுண்ணியதினும் நுண்ணியதானது ஜீவன். அதனுடைய உசும்புதலாலேயே இந்த தேகாதியந்தமும் அசைகிறது. அது ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேல் இருந்து கொண்டு சர்வ சக்தியோடு பிரிதொன்றின் துணையின்றி தேகாதியந்தத்திற்கும் உற்பன தாயாக உசுப்பி நடத்துவதாக விளங்குகிறது. பஞ்சபூதமும் அதனிடத்திலிருந்து கடன் பெற்றே தேகமாகிய இந்த கூட்டை கற்றிற்று. அது மயனத்தில் மயனமாக இருந்து கொண்டு சர்வத்துக்கும் தாய்க்குடிலாகவும் புராதன காலம் தொடங்கி சர்வத்துக்கும் காரண ரூபமாகவும் சர்வ சத்துக்களுக்கும் பெட்டகமாகவும் தொந்தி கணபதியாகவும் மணி வயிறாகவும் வாய்த்திருந்து சகலத்துக்கும் உதவுவதான பெரு வயிறுடைய பஞ்சபூத கணத்தலையரசன் திருத்தலமாகவும் இளங்கி மிளிர்வது. திருவாக்கியம் எண் 6. உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமை ஆக்குகிறவர்களே குரு. கு இருள், ரு பிரகாசம். இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள். மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும்போது மெய்ஞானச் செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உலக மாந்தர். இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்கள் அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனையாகாது.
பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே. திருவாக்கியம் எண் 7. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா? இல்லை, சிந்தித்து இருப்பது என்றல்லவோ சொல்லியிருக்கிறது. அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. இந்த தவ ஏற்றம் இத்தேக வல்லபமும் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன் பொறி கடந்து நிற்கும் அழியா சுவர்ண தேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். தேகமில்லாத அந்த இறைவனை நீ போய் அடைவதாக இருந்தால் உன்னுடைய இந்த குறை தேகத்தை கொண்டு அதை அடைய முடியுமா? முடியாது. நீ யார்? ஒரு அழிதேகி. உன்னோடு இறைவன் கூடி பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறை சொரூபத்தின் வல்லபமும் தேகமுடைய பிரானின் வல்லபமும் சேர்ந்த ஓர் அதி வல்லபர் தீர்க்கர் உனக்கு வாய்க்க வேண்டும். மனோ வாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத அந்த எல்லைக்கு நீ போக வேண்டுமானால் மனோ வாக்கு காயம் கடந்த ஒருவர் உன் பால் இறக்கப்பட்டு உன்னை போல் ஒரு தேகியாக உன் உலகுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து உன்னை கைபோட்டு வழிகூட்டி நடத்த வேணும். அதல்லாது வேறு எந்த வழியில் நடப்பவர்களும் மாயை தரும் புத்தியில் வழி நடப்பவர்களே ஆவார்கள். திருவாக்கியம் 8. அனுக்கிரகம் என்பது நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது. ஆனால் நீ அனுகிரகிக்க வேணும் என்று கேட்பது எப்படி இருக்கிறதென்றால் ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொன்னது போல இருக்கிறது. இந்த கதியில் உலகமே ஆகிவிட்டது. நீ அனுக்கிரகம் என்பதை என்ன நினைத்து கொண்டாய்? குறைபாடில்லாமல் உன் மனைவி லட்சுமியாகவும் மகராசியாகவும் நீடூழி காலம் வாழ்க என்று சொல்லுவார்களே, அது மாதிரியான ஒன்றைத்தான் உனது எண்ணம் நினைத்தது. ஆனால் நிஜமான அனுக்கிரகம் செய்வதென்பது அவ்வளவு சுலபமாக வாயால் சொல்லிவிடுவதல்ல. நிஜமாக அனுகிரகிப்பாரே அந்த எல்லையை அடைந்தால் அல்லது அதன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது. உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பீத்து எரிந்துவிட்டு கோடி சூரிய பிரகாச பூநூலை பிரம்ம முடிவுடன் தரிப்பிப்பார்களே, அதுதான் அனுக்கிரகம். கிரகத்தின் வல்லமை அணுக்கூட அணுகாமல் சங்கரிப்பார்களே, அந்த செயலே அனுக்கிரகம். அதை செய்பவர்களே அனுக்கிரகன் குரு. திருவாக்கியம் எண் 9. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி என்று ஸ்ரீ மாணிக்கவாசகப் பிரான் தங்கள் குருபெருமானை சுட்டியுள்ளார்கள். இதனால் ஆகாயத்திலிருந்து தொப்பென்று குதித்தவர் தம் குருபிரான் என்பது பொருள் அல்ல. தான் போகின்ற மெய்ப்பாதையில் தாய் என்றோ தந்தை என்றோ பாராதவர்கள், தாய் தந்தை உற்றார் உறவினர் என்ற வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் தன் ஜீவனாகவே கருதுகிற மெய்யான சத்திய சுரூபத்தில் இருப்பவர்கள், தனது செவ்விய வழியில் தனித்து நின்று ஜீவ ரட்சிப்பு அதிகாரணத்தை நடாத்துபவர்கள், தான் போகின்ற பாதையில் யாருடைய உதவியையும் தேடாதவர்கள், அந்த பாதையில் அவ்வளவு மூர்க்கமான முனைப்புடையவர்கள், தான் போகின்ற முழு தத்துவத்தில் தனித்து நின்று சர்வத்தையும் ஜெயித்து ஏறுகிறவர்கள், யமநச்சமற்ற தனித்த தங்கள் பாதைக்கு எல்லோரையும் திருத்தி அழைத்துச் செல்பவர்கள் என்பதே அதற்கு பொருள். திருவாக்கியம் எண் 10. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேறி எவ்வனமடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. திருவாக்கியம் எண் 11. சாமியார் சந்நியாசி குருக்கள் யோகி என்று திரிகிறானே, அவனிடத்தில் நிறைமொழி இருந்தால் இந்த குறைமொழி மாந்தரை கண்டதும் வாய்மூடிக்கொண்டு அஞ்சுவானா? அஞ்சமாட்டான். ஆகவே அவன் குறைமொழியர்களுக்கெல்லாம் கீழான குறைமொழியனே ஆவான். நிஜமாக மறைமொழி மாந்தராக இருந்தால் குறைமொழி மாந்தரை கரையேற்ற வல்லவோ வேண்டும். திருவாக்கியம் எண் 12. மனித உடலில் ஆத்மா என்று கூறப்படுவது உண்மையிலேயே உண்டா இல்லையா என்பதை தக்க ஆதாரத்துடன் நிரூபிப்பவருக்கு ரூபாய் 68,70,000 மதிப்புள்ள தனது பண்ணையை பரிசாக அளிக்க தயார் என்று ஜேம்ஸ் கிட் என்பவர் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பதாக
அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவில் இருந்து ஒரு செய்தி வந்ததாகவும், அப்படி அதிகாரப்பூர்வமாக யாரும் நிரூபிக்காததால் யாருக்கும் பரிசு அளிக்கப்படாமல் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து போவதை போட்டோ பிடித்து காட்ட வேண்டும் என்று பின்னர் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் 4/7/1967, 5/7/1967 தேதிகளில் செய்தி பத்திரிகைகளில் வெளியாயிற்று. இந்த பத்திரிகை செய்தியை தெய்வம் அவர்களுடைய திருச்சன்னிதானத்தில் 10/7/1967 படித்து காட்டிய போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யமபயம் இருக்கிறது. ருசி ஆசை, பண ஆசை, மனைவி மக்கள் ஆசை இவைகளுக்கு முடிவு வந்துவிடுமே என்றுதான் மரணத்திற்கு பயப்படுகிறான். இன்னும் உயிர் ஓர் ஆவியான பொருள். அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும்? உயிரோடு இருக்கும்போது உடல் பலு குறைந்து இருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடற்பளு அதிகமாகிறதே, அது ஏன்? இவனுக்கு தெரியுமா? ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது, அது அதன் சுபாவம். அதுபோலே ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்து கொண்டிருப்பதால் தான் உடற்பளு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லையாகையால் உடற்பளு அதிகமாகிறது. இந்த நிரூபணையை விட இவனுக்கு போட்டோ பெரிதாயிருக்கிறது என்று பேரறிவாகார சொரூபராகிய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். மறுபடியும் 9/9/67 பத்திரிகையில் மேற்படி உயிலை அமுல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவைச் சேர்ந்த ஃபோனிக்ஸ் நகரத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துள்ளதென்றும், மனிதனுக்கு ஆத்மா என்பது உண்டு என்பதை நிரூபிக்கும் பலவித ஆதாரங்களுடன் கூடிய மனுக்கள் பல உலகெங்குமிருந்து கோர்ட்டுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன என்றும், கோர்ட் நீதிபதி ராபர்ட் மேயர்ஸ் என்பவர் இந்த கேஸில் தீர்ப்பு கூற தெய்வம்தான் வழிகாட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் என்று வெளிவந்தது. ஆகையால் மறுபடியும் பத்திரிகையில் வந்த செய்தியை தெய்வ திருச்சன்னிதானத்தில் விண்ணப்பிக்கவும், தெய்வம்தான் இந்த கேஸில் தீர்ப்பு கூற வழிகாட்ட வேண்டும் என்ற வாசகம் தெரிய வந்தமையால் அப்படி தீர்ப்பளிக்கும் பவராகிய அதிகாரம் அந்த ஜட்ஜிக்கே கொடுத்திருக்க, அந்த அதிகாரத்தையும் மதிக்காதபடிக்கு தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பதை பார்த்து, இப்படி சொல்லுகிறதானது ஒரு நிஜமான நீதியான உள்ளம்தான் என்று தெரிந்து இதை எழுத உத்தரவாயிற்று. ஒருவன் எதை கொடுத்து எதை வாங்குவது என்று அறிய வேண்டும். பொய்ப்பொருளை கொடுத்தால் பொய்ப்பொருளைத்தான் வாங்க முடியும். மெய்யாகவே மெய்யை கொடுத்தால்தான் மெய்யை வாங்கலாம். நீங்கள் அறிய விரும்புவது முன்னாலும் பின்னாலும் ஒருவரால் திருப்பி ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய பொருள். உயில் எழுதியவர் தன்னிடத்தில் பொய்ப்பொருள் அதிகமாயிருக்க அதையே பெருமையாக கொண்டிருந்தமையால் அந்த பொய்ப்பொருளை கொண்டே மெய்ப்பொருளை வாங்கிவிடலாம், இது தனக்கு இனியொன்றும் பிரயோஜனப்பட போவதில்லை, வீணாகத்தானே போகப் போகிறது, இந்த செலவு செய்வது மூலமாகவாவது ஏதாவது நன்மை வராதா என்று நினைத்து இந்த உயில் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த மெய்ப்பொருளோ வையகமும் வானகமும் திரட்டி தந்தாலும் ஈடுபண்ண முடியாதது என்பதை யாவத்திராலும் அறிய வேண்டியது. உடலெடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள் நின்று அதனதன் வேலையை செய்து வருவது ஆத்மா. அதனதன் தராதரத்திற்கு ஏற்ப கொசுவுக்கும் யானைக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கும் ஊர்ந்து செல்லும் அட்டைக்கும் ஆத்மா அமைந்திருக்கிறது. உடல் வளர்க்கும் அளவில் ஆத்மா அவற்றில் தங்கி இருக்கிறது. ஆனால் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனிச்சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது. இவர் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை? ஆத்மா என்ன பெற்றது இந்த பொய்த்தூலம் கடந்த ஜீவதேகத்திற்கு அப்பாலுள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள். அதை இந்த தூல தேகத்தவர்களுக்கு அறிவிக்கிறதென்றால் இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி, அதோ பார் நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவதேகம் கடந்த காரண தேகத்தில் இருக்கிறது என்று காட்டலாம். இந்த தேவ எல்லையில் அப்படித்தான் காட்டப்பெறுகிறது. ஒருவன் தன் ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும். இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக் கொண்டிருக்கின்ற அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லையும், உறக்கம் வரும் எல்லையும், கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து ஞானக்கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும். மாட்டுக்கு இருக்கிற ஆத்மா ஒரு நேரத்தில் நம்மிடமும் இருந்தது. அதாவது நாம் குழந்தையாக இருந்தபோது அது இருந்தது. குழவி முதல் ஒவ்வொரு பருவமாகிய பிறவியிலும் மாறி மாறி விளைந்து முதிர்வேறி
ஆறாவது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறியும் சக்தி நமக்கு வருகிறது. நமது அகமுக கருவிகள் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும். இத்தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா உடலெடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும். இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொரூபர் அறிவிப்பார்கள். இந்த உடலில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண தேகத்திற்குள் போக்குவரத்துள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாயக்குள்ளவர்கள். வார்த்தை அளவில் நிற்பது தூலதேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம். தூலதேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருள்களே தெரியாதிருக்கிறவர்களுக்கு ஜீவதேகத்திற்கு அப்பால் இருக்கும் பிரதானமான காரணதேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது? இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவதேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பது, அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும். தெரியாதவர்கள் தீர்ப்பு கூற வருவதானது கடல் தாண்டாமலேயே இந்தியாவில் இருந்து கொண்டு லண்டன் வந்துவிட்டேன் என்று சொல்வது போலவும், பிறந்து 1 வயதான குழந்தை 10வது வயதில் இன்ன மாதிரி இருந்தேன் என்று சொல்வது போலவும், காலமெல்லாம் காட்டில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் அரசனுடைய அந்தப்புறத்து லட்சணத்தை அறுதியிட்டு கூறுவது போலவும் இருக்கும். தூலதேகத்தில் உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் அறிவிக்கிறதென்றால், ஜீவதேகத்தில் உள்ள இருட்கோளமாயிருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. அதன் வல்லப லட்சணம் கூறவென்றால், 100-150 ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்திற்கு விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது காரணதேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மாதான். ஜீவ ஆவியின் ஜலமானது வெளியாகும் போது உன் மூச்சு 64 அங்குலம் வெளியே பாய்கிறது. உன் ஜீவனுடைய முழு அளவு அதுதான். அது நேரம் உன் ஜீவன் பிரியாமல் 24 அங்குலம் உள்ளே இழுத்து வைப்பது காரணதேகத்தின் வல்லபம் என்று இப்படி எடுத்துக்காட்டி அறிவது கிரமமாம். அந்த ஆத்மா இந்த தூலத்தை விட்டு பிரிந்தவுடனே ஜீவ கசப்பு இந்திரிய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் பிணநாற்றம் உண்டாகி விடுகிறது. அதை தன்வசப்படுத்தியுள்ளவர்களாகிய இந்த ஜீவ பூமிக்கு அதிபதி சாலையம்பதி அவர்கள் மனிதனுக்கு வரும் சாவுடைய நேரத்தில் அந்த கசப்பு இந்திரிய ஜலம் வெளியாகாமல் சாவாவர எல்லைக்கு ஏற்றும் பிரத்யட்ச செயல் பெற்று விளங்குகின்றவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய உட்கருத்தும் இதுவே. இங்கே 57 ஜாதிகள் ஒன்று திரண்டு ஒரு குடும்பமாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களும் இதற்கு சாட்சி. ஆத்மாவை பற்றி பேசுகிறதற்கு தனக்கு தோணாமலேயே நாசியில் மூச்சானது ஓடிக்கொண்டிருக்கிற பாவதேகத்திலுள்ள இந்த மனிதன் எம்மாத்திரம்? அநியாய மரணத்தை கிழித்தெறியும் மெய்மத உற்பன்னரும் இந்த ஜீவ பூமியை உண்டு பண்ணியவர்களுமாகிய ஸ்ரீ மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் உத்தரவுக்கு இது அனுப்பப் பெறுகிறது. திருவாக்கியம் எண் 13. தெய்வப்புலமை திருவள்ளுவ நாயனாரின் திருக்குறளை பற்றி பேசாதவர்கள் உண்டா? படித்தவர்கள் அத்தனை பேரும் என்ன பொடகு இருந்தால் நம் தமிழில் உள்ள அதை உலகத்திலே உள்ள பல மொழிகளிலும் எழுதி படிக்க வரும். ஒரு நூலை பாடுவதை விட மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். அப்படி இருந்தும் இந்த நூல் எத்தனையோ மொழிகளிலும் எழுத பெற்றிருக்கிறதென்றால் இதை படிப்பதன் பிரயோஜனத்தை பற்றி எவ்வளவு பொடகி இருக்க வேண்டும். பேசுகிறவர்களில் யாரேனும் மெய்யான பலனை பெற்றா பேசுகிறார்கள்? இல்லை. பின்னே திருக்குறளிலே எண்ணத்தை அறிந்து இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். திருக்குறளில் உள்ள மொத்தம் 1330 பாட்டுக்களிலே வேணுமென்றால் 1329 பாட்டுக்களை தள்ளிவிடுவோம். ஒரே ஒரு குறளுக்கு திட்டமான சரியான செயலுடைய அர்த்தம் சொல்லட்டுமே? சொல்ல முடியாது. தாங்கள் சொல்லுகிற அர்த்தம் தங்கள் மனதுக்கே முழு திருப்தியாயில்லை என்று நன்றாக தெரியும். ஆனாலும் பிறர் மதிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், அல்லது இதனால் ஏதாவது நன்மை புண்ணியம் வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். தெய்வ நாட்டு கோமானாகிய திருவள்ளுவர் அவர்களின் நூலை இவர்கள் படிக்கிறார்களே, அதில் இவர்கள் என்ன காணுவார்கள்? அந்த ஞான கண்டாளத்தில்
அறிவாகார கிடாரத்தில், மதி நிதி அண்டாளத்தில் இவர்கள் எந்த நன்மையைக் கண்டு அடையப் போகிறார்கள்? அதற்கான சாவி இவர்களிடத்தில் ஏது? உதாரணமாக, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ற பாட்டிலே என்னன்றி என்று சொல்லியுள்ளார்களே, அது என்ன என்று படித்து கிடித்து பட்டம் பெற்றவரை கேட்டால், என்னன்றி என்றால் என்னன்றிதான் என்பார். செய் நன்றி என்றால் செய்த நன்றி என்பார். அப்போ செய்யாத நன்றி ஒன்று உண்டா என்றால் திரு என்று விழிப்பார். இந்த அர்த்தம் யாருக்கு தெரியாது? இதனால் விளங்காதது என்ன விளங்கிவிட்டது, விடியாதது என்ன விடிந்து விட்டது? என் நன்றி என்பதிலேயே எல்லா நன்றியும் அடங்கிவிட்டது. பிறகு செய் நன்றி என்று வேறே சொல்லி இருக்குதே, அது என்ன? அது இந்த உலகத்திலே உள்ள எல்லா நன்றிகளுக்கும் அப்பால் உள்ளது, எவருடைய நினைவுக்கும் எட்டாதது. அது மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாதது. உலக நன்றிகளையே மனிதர்களால் செய்ய முடியாதே. உணவு, உடை முதலிய எல்லா நன்றிகளையும் இறைவன் அல்லவா படைத்து கொடுத்திருக்கிறான். மனிதனால் ஏதாவது ஒன்று உண்டாக்க முடியுமா? இறைவன் இவர்கள் நாக்கிலே அறுசுவைகளை வைத்து படைத்ததற்காக வெளியே அண்டத்திலேயும் அதற்கு வேண்டியதெல்லாம் படைத்தான். இவர்கள் கண்ணிலே வண்ணங்களை வைத்து படைத்ததற்காக அண்டத்திலேயும் வண்ணங்களை படைத்தான். இவர்கள் காதிலே இனிமையும் பயங்கரமும் வைத்து படைத்ததற்காக அண்டத்திலேயும் அதற்கேற்ற தாழ்ந்த உரத்த சத்தங்களை படைத்தான். படைக்காதிருந்தால் உங்களுக்கென்ன கேட்கவா தெரியும்? ஆகவே நன்றி என்றால் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் படைத்து ரட்சிக்கிற செயல். இதை ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கிறது கூட இல்லை? உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்காத பொருள் ஏதாவது இருந்தால், இது ஏது, யார் வாங்கி வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பார்ப்பீர்கள் அல்லவா? இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்றியை உங்கள் தாய் செய்திருப்பாளா? உங்கள் தந்தை செய்திருப்பானா? உங்கள் பெண்டு பிள்ளைகள் செய்திருப்பார்களா? அதெல்லாம் கூட வேண்டாம். உங்கள் கிட்டவே இருக்கிற உங்கள் கை செய்திருக்குமா? உங்கள் கண் செய்திருக்குமா? உங்கள் காது செய்திருக்குமா? இதையே நினைக்காத இவர்கள் எல்லா நன்றியும் கொன்றவர்கள் அல்லாமல் வேறு என்ன? அப்படி எல்லா நன்றியையும் கொன்றவர்களுக்கும் உய்வு செய்கின்ற ஒரு ஒப்பற்ற நன்றி இருக்கிறதே, அதுதான் செய் நன்றி. அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும்? பணம் போட்டு வாங்கக்கூடியதா? இல்லை, அது மனித சக்திக்கு எட்டாதது. மனித சக்திக்கு மேலான சக்தி படைத்த ஒருவர், அதாவது இறைவனின் முத்திரை பெற்ற மெய்ஞான சர்க்குருபிரான் ஒருவர்தான் அதை செய்ய முடியும். அவர்கள் தயவால் தான் ஒருவன் அதை பெற முடியும். அதை என்றும் மறவாமல் அதில் முழுமன ஒட்டுதல் வைத்து இறுதி வரை நிலை நிற்பானேயாகில் இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்கப்பெறும். மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பேரின்ப பெருவாழ்வும் இவனுக்கு தரப்பெறும். இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்கு தான் செய் நன்றி என்று பெயர். இதையே இன்னொரு பாடலில் செய்யாமல் செய்த உதவி என்றும் அதற்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக கொடுக்க முடியாது என்றும் சொல்லியிருக்கின்றார். அப்பேற்கொத்த உதவி அது எது? ஒருவனுக்கு கண் பார்க்கிற உதவி செய்கிறது, காது கேட்கிற உதவி செய்கிறது, நாக்கு சுவைக்கிற உதவி செய்கிறது, கையொரு உதவி, காலொரு உதவி, இப்படியே ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உதவியை செய்கிறது. ஆகவே இவன் உதவியிலே வைத்து முழு வல்லபம் உடையவன். இவனுடைய முழு வல்லபத்தையும் கொண்டு இவனாலேயே செய்ய முடியாத உதவி ஒன்று உண்டு, அதுதான் செய்யாமல் செய்த உதவி. இவனுடைய உதவி வல்லபத்தினாலே செய்கிற உதவியானது எவரும் செய்யக்கூடிய உதவிதானே. எவரும் செய்யக்கூடிய உதவியாயிருந்தால் அது வையகமும் வானகமும் ஈடுபண்ண முடியாத உதவியாக இருக்குமா? வையகமும் வானகமுமே போதாது என்றால் இவன் கையிலே என்ன இருக்குது ஈடு செய்ய? வையகமும் வானகமும் அளவு கடந்த பெரிதானவை என்றாலும் அனித்தியம்தானே. அனித்தியத்திலே வைத்து வையகத்தையும் வானகத்தையும் விட பெரியது எதுவும் இல்லை. எல்லா அனித்தியமும் அவற்றிலே அடக்கம். மனித உதவிகளாகிய அனித்தியம் வையகமும் வானகமும் ஆகிய அனித்தியத்தின் முன் எம்மாத்திரம்? மனித உதவிகளாகிய அனித்தியம் வையகமும் வானகமும் ஆகிய அனித்தியத்தின் முன் எம்மாத்திரம்? அந்த வையகமும் வானகமுமே நித்தியத்தின் முன் எம்மாத்திரம்? ஆகவே வையகமும் வானகமும் ஈடுபண்ண முடியாதது நித்தியம் ஒன்றுதான். அந்த நித்தியத்தை மனிதன் தலையில் ஏற்றி வைப்பதே செய்யாமல் செய்த உதவி. இப்படியே ஆயிரக்கணக்கில் இந்த நித்திய பெரிய செயலை பற்றி திருவள்ளுவர் பெருமான் பாடியிருக்கிறார்கள்.
மனிதன் நினைவுக்கு இந்த செயல் எட்டவே எட்டாது. அப்படி இருக்க இவர்கள் மொழிபெயர்த்து கொடுப்பதை வெளிநாட்டான் படித்தால் அவன் அதில் என்ன சுவை காண்பான்? அவனுக்கு என்ன அதிசயம் பிறங்கும்? கொஞ்ச நாளைக்கு கிளறி பார்ப்பான். பிறகு இதில் என்ன இருக்குது, சாதாரண விஷயந்தானே, நாம் எழுதுகிற நாவல் போலே இதுவும் ஒன்றுதான் என்று தூக்கி எறிந்து விட்டு போவான். நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் பயன் என்ன? நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே ஒரு திவலை என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்